தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஈரோடுல சுவாரஸ்யமான சில நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். திமுக எதிர்பார்த்தது போலவே 30,000 வாக்குகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 4 சுற்றுகள் முடிவில் 6,000 வாக்குகளை தாண்டி இருக்கிறது. இது இன்னும் ஒட்டுமொத்தமாக என்ன தொகையை நாம் தமிழர் எட்ட போகிறது அப்படிங்கிறதும் கூட அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான அதை ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நம்பராக மாறி இருக்கிறது. திரு கோட்டீஸ்வரன் 4 சுற்றுல 6,000 அப்படின்னா கண்டிப்பாக கடந்த முறை விட உங்களுடைய டேலி தாண்டிடும்ல, எவ்வளோ ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கல? கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு இப்போதைக்கு இந்த ட்ரெண்டு பார்க்கும்போது ஒரு 4,000 ஓட்டுனா அவங்க கூட வாங்குவாங்கன்னு நான் பார்க்குறேன். 4,500 டெபாசிட் வருமா அப்படின்றது. அதாவது போன முறையை விட 4,000 போன முறையை விட ஏன்னா ஒரு சுற்றுக்கு வந்து 1,500 ஓட்டு வாங்குறாங்க. அப்போ 1,500 ஓட்டுன்றது என்னன்னா திமுக அதாவது அதிமுக களத்தில் இல்லை, திமுக களத்தில் இருக்கு. அப்போ ஒரு 1,500 பேர் ஒரு பூத்தில் வந்து ஓட்டு போடுறாங்க. இது தோத்துருவாங்கன்றது அந்த மக்களுக்கும் தெரியும். தோத்துருவோம் இந்த கட்சின்னு தெரிஞ்சு 1,500 ஓட்டு ஒரு ரவுண்டுக்குன்னா 17 ரவுண்டுக்கு உங்களுக்கு 25,000 ஓட்டு வருது. 25,000 ஓட்டு வரும். பட் அது வருதான் டபுள். அதுதான் சொல்றேன். நான் வந்து குறைந்தபட்ச ஒரு சொல்றேன், ஒரு 4,000 5,000ன்றது நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது வாங்கினாலுமே அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்குறேன். ஒருவேளை நம்ம இந்த நம்பர்ஸ் அடிப்படையில், ஏன்னா ரவுண்டு இது எப்படி வேணா மாறலாம். திடீர்னு வந்து ஒரு 20,000 ஓட்டு திமுகவுக்கு வரலாம், 200 ஓட்டு கூட நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். இது நடக்கும். ஆனா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை 25,000 ஓட்டு வாங்கி அவங்க டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அது வந்து ஒரு ஆறுதல் வெற்றியா பார்க்கலாம். ஏன்னா வெற்றி தோல்வின்றதை தாண்டி களத்துக்கு போறதுக்கு பெரிய பெரிய கட்சிகள் தயங்கும் பொழுது சீதாலட்சுமி அவர்கள் என்பவர் யார் என்று பத்திரிகையாளர்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு போய் அங்க போட்டு அவங்களுக்கு அங்க ஓட்டே கிடையாது. அப்படி நிற்கும் போது ஒரு பெரிய கட்சிகளே அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து வேலை செய்யும் போது நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்கு ஒரு சாய்ஸ் தரோம், நோட்டா ஆல்ரெடி ஒரு சாய்ஸ் இருக்கும்போது மக்களுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்குற அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா. வெற்றி தோல்வியை தாண்டி அரசியலில் வந்து இருக்கணும், பயணம் பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணுன்றது அதை வந்து நம்ம உண்மையாக அது கட்சி ஜெயிக்கிறது தோக்கிறதை தாண்டி அதை வரவேற்கணும். ஆனால் தேர்தல் என்பது மக்களோட திருவிழா. அந்த ஜனநாயக திருவிழாவில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ அது வெற்றி தோல்வியை தாண்டி அவர்களை வந்து நம்ம, ஏன்னா அப்போதான் அவங்க வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஒரு கொசு கடிக்குதோ, நாய் சுத்துதோ, குப்பை வரலையோ, குழாயில தண்ணி வரலையோ, இல்லை சாலை வசதி சரியில்லையோ, இந்த மாதிரி நேரத்தில் தான் இவர்களோட இந்த திருமுகங்களையே திருவாளர்கள் வாக்காளர்கள் பார்க்க முடியும். கிழக்கு மக்கள் அதிர்ஷ்டசாலிகள். இப்போ இவங்க 2-3 முறை வந்து ஆமா, இப்போ ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அங்கே களத்தில் இல்லைன்னா என்ன ஆயிடும்னா ஒரு சோர்வு இருக்கும் திமுக கிட்டே. அண்ணன் போஸ்ட்டாக போகும்போது ஏதோ 47 பேர் நிற்கிறாங்க, மிச்சம் ஒரு 46 பேர் நிற்கிறாங்க, அதில் 10ஓட 11 சொல்லிட்டு பிரச்சாரம் கூட இருந்திருக்காது. வெளிப்படையாக சொல்லணும்னா ஈரோடு கிழக்குக்கு இந்த தேர்தலில் வந்து ஊடக வெளிச்சமோ இல்லை பத்திரிகையாளர்கள் மத்தியிலையோ இல்லை விமர்சகர்கள் மத்தியிலையோ ஒரு பேசு பொருளோ கிடையாது. இப்போ வெற்றி என்பது எழுதப்பட்ட ஒரு உண்மை. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குது? இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி எதுனா, அதிமுக அங்க ஓட்டு இருக்கா இல்லையா, அந்த ஓட்டு யாருக்கு போச்சு, பாஜக என்ன இருக்கு, பாஜக ஓட்டு இருக்கா இல்லையா, எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாரும் நாங்க வளர்ந்துட்டு வரோன்றாங்க. உண்மையிலேயே அதிமுக எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா அது எங்கன்னா போயிடணும். ஒண்ணு நோட்டால போயிருக்கணும், இல்ல நாம் தமிழருக்கு போகணும். இல்ல எனக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் சொல்லிட்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, திமுக வந்து காசே கொடுத்துட்டு ஓட்டு போடாமல் வீட்டிலே இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போனார். அது நடந்திருக்கான்னு தெரியல. எது எப்படியோ இந்த 6,000 பேர் ஓட்டு போட்டவங்களுக்கும் அதை நம்ம பாராட்டணும். 30,000 பேர் 778 ஓட்டு இப்போ திமுக போட்டிருக்கிறத பாரு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து மக்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஒற்றை விரல் புரட்சி தான். இந்த ஓட்டு போடுற அந்த உரிமை கூட இல்லைனா நம்மளால கிள்ளுக்கிறிய நடத்துவாங்க இந்த அரசியல்வாதிகள். அவர்களுக்கு இது ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஒரு டெஸ்ட் இருக்கணும். அதுல வந்து எல்லா கட்சிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நல்லவங்க கெட்டவங்க, ஊழல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியால் சாட்டப்பட்டவர்கள், சாட்டப்பட்டு பாஜகவில் இணைந்தவர்கள், அந்த மாதிரி அதை பிரிச்சு டெல்லியில முதல்வரே ஒரு கட்டத்துல பின்னடையணும், அப்புறம் பிரதமரே 2 ரவுண்ட்ல பின்னடையணும். ஒரு நாள் தான் பார்க்க முடியும். ஆமா, ஒரு நாள் தான் பார்க்க முடியும். இதுதான் மக்களோட அந்த பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்றாங்கல்ல. இப்ப கெஜ்ரிவாலுக்கு பாருங்க, ஒரு ரவுண்ட்ல இப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு பேசும்போது சூர்யா அவர்கள் ஒரு பாருங்க, கெஜ்ரிவால் இப்போ நம்ம திரையில கூட பார்க்கணும் 200 ஓட்டுல முன்னாடி. இதெல்லாம் தேவைன்ற, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், நான் காதுல வாங்கிக்க மாட்டேன், கட்சியில் இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், நான் கோவாக்கு போறேன், நான் வந்து பஞ்சாப்ல அரசியல் பண்றேன், அதெல்லாம் போகும்போது இந்த கிரவுண்டட் பிரச்சனை இருக்கு. இப்போ கெஜ்ரிவால் அவர்களுக்கு பின்னடைவு இந்த அளவுக்குன்னா அப்போ வந்து பிஜேபி வந்து அவ்வளவு கார்னர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுது. ஏதோ இது வந்து கொள்கையை ஒண்டி பேசிட்டு போற அரசியல் கிடையாது. கொள்கையை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பிஜேபி பண்ணியிருக்கு. இதுல சூர்யா சார் பேசும்போது கடந்த சுற்றுல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது கெஜ்ரிவாலுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது, 9 முறை சம்மன் கொடுக்கப்பட்டது, அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல, இது வந்து அவரே திட்டமிட்ட சதின்னு. அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறதுன்னா, சுவேந்து அதிகாரி, அஜித் பவார், பிரஃபேல் பட்டூல், எடியூரப்பா, ரெட்டி பிரதர்ஸ் பெல்லாரி, ஹீமந்த் பிஸ்வா, சிவராஜ் சிங், முகுல் ராய், ரமேஷ் நிஷாங்க், நாராயண ராணே, இவர்கள் மீது எல்லாம் வழக்கு உள்ளது.
சிபிஐ வழக்கு இருந்தது, இடி வழக்கு இருந்தது, ஒரு சில பேர் வழக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டது. இவர்கள் மீது எந்த விசாரணையோ இல்லை எந்த கைதோ இல்லை கஸ்டடி, அதாவது போய் காலையில் போயிட்டு 8 மணி நேரம் விசாரிக்கிறது கூட நடக்கலை. அப்போது அந்த இடத்துல நீங்கள் விசாரிக்கிறீங்க, கைது செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இந்த சைடில் நீங்கள் எதுவுமே பண்ணல. இதுதான் வந்து இவர்கள் கட்சியினுடைய இது. ஆனால் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் ஊழல் கட்சி, நாங்கள்லாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். அப்போ இவர்கள்லாம் யார்? இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினதே அதிகமாக பாஜக தான். ஆனால் இன்னைக்கு இவர்கள் எல்லாருமே மாண்புமிகு ராஜ்யசபா உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அழகு பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.